அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2026. இந்த வருடத்துல ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் பெயர்ச்சியாக இருக்காரு. இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது. ஒரே இயற்கை சுபகிரகம். இவர் 12 வருடம் கழித்து இப்போ கடகத்துல உச்ச நிலையை அடைய போறாரு. ரொம்ப விசேஷமான அமைப்பு. இந்த குரு பெயர்ச்சி ஏன் அதிக விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் கடகராசியில முழு பலத்தோட சஞ்சாரம் செய்வார். அதாவது உச்ச பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய முழு பலத்தோட இந்த வருடம் கடகத்துல சஞ்சாரம் செய்து நமக்கு சுப பலன்களை அதிகமா தரப்போறாரு. இது நம்மளோட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். மேலும் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது கடகராசி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நமக்கு பாதி சுபராவும் பாதி அசுபராவும் வந்துருவார். அதாவது 6ஆம் அதிபதி பிளஸ் பாக்யாதிபதி அப்படிங்கிற ரோலை குரு பகவான் நமக்கு பிளே பண்ணுவாரு. இந்த குரு பகவான் நமக்கு 12ஆம் இடத்துல இருந்து நம்மளுடைய ஜென்மஸ்தானத்துல உச்சமாக போறாரு. இது நல்லதா கெட்டதா அப்படின்னா, பாக்யாதிபதி ஒரு யோக கிரகம் நம்மளோட ஜென்மஸ்தானத்துல உச்சமாகிறது ஒரு வகையில நல்லது. அதே குரு பகவான் 6ஆம் அதிபதி அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான ரோலையும் பிளே பண்றாரு. சோ இது நமக்கு 50-50, பாதி நற்பலனையும் பாதி அசுப பலனையும் நமக்கு ஒரு மாதிரி கலவையா கொடுக்கும். இன் ஜெனரல் நம்ம பார்க்கும்போது குரு ஜென்மஸ்தானத்துல அமரும் போது ஜென்ம குருன்னு சொல்றோம். அது மென்டலி ஹெவியான பிரஷரை கொடுக்கும். நிறைய பொறுப்புகளை கொடுத்துரும். அது பண்றதா இது பண்றதா இப்படி பண்றதா அப்படி பண்றதாங்கிற மாதிரி ஒரு குழப்ப மனநிலையை கொடுத்துரும். நிறைய பேருக்கு மன உளைச்சலை அதிகமா கொடுக்கும். அந்த மன உளைச்சல் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். எதுவும் உங்களுக்கு சுமையா தெரியாது. ஸோ அதுதான் நம்ம ஜென்ம குரு அப்படின்னு சொல்றோம். ஸோ மைண்ட் ரொம்ப யோசிக்கும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கணும். நம்ம ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். அது ஒரு விஷயம் மட்டும் இந்த ஜென்ம குருல நம்ம மெயினா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். இப்போ இந்த குரு பயிற்சி பலனை நான் டீப் அண்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். டெஃபினட்டா இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கும். ஸோ நான் டைம் லைன் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன். முழு பதிவையும் பார்க்க நேரம் இல்லாதவங்க இந்த டாபிக் வைஸா ஆட் பண்ணியிருக்க அந்த டைம் லைனை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா எந்த டாபிக்கை பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க டச் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த குரு பயிற்சி பலன்களை டாபிக் வைஸா நம்ம டீடெயிலா கிளியரா இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த குரு பயிற்சியில நம்ம ரிசர்ச் பண்றது ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கை நம்மளோட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ம குரு ஜென்மஸ்தானத்துல உச்சம், 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது. இது ஃபேமிலி லைஃபுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரபிளா இல்ல. குடும்ப சூழ்நிலை சார்ந்த விஷயங்கள்ல நிறைய குழப்பங்கள் நீங்கும். குடும்பத்துல ஒரு மாதிரி அமைதி இல்லாத சூழ்நிலை அவ்வப்போது நீங்க வாய்ப்பு இருக்கு. ஃபேமிலி சம்பந்தமான கவலைகள் நிறைய வரும். குடும்பத்துல அடிக்கடி வாக்குவாதம் நீங்க வாய்ப்பு இருக்கு. பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்பம் சார்ந்த விஷயம் ஏதாச்சும் ஒரு மன வருத்தம் இந்த நேரத்துல உங்க மனசுல நீங்கும். அதனால ஃபேமிலி ரீதியா கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். குடும்பத்துல தேவைகள் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். குடும்ப உறுப்பினர்கள்லாம் உங்களோட பேச்சுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. நீங்க ஒன்னு சொல்லுவீங்க, அவங்க ஒன்னு சொல்லுவாங்க. ஆளாளுக்கு ஒன்னு சொல்லி ஒரே வாக்குவாதமா போகும். எனவே உங்களுடைய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். பேசக்கூடாத வார்த்தைகளை இந்த நேரத்துல பேசுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தை முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. வாய்ப்பு கிடைச்சா தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு வெளியிடங்கள்ல பயணிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சா வெளியிடங்கள்ல பயணிக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி இந்த நேரத்துல ஃபேமிலியில மாற்றங்கள் நிறைய இருக்கும். குடும்ப சூழ்நிலைகள்ல கொஞ்சம் பராமரிச்சுக்கணும். கொஞ்சம் கவனமா பொறுமையா நிதானமா கோப உணர்வுகள் இல்லாம கொஞ்சம் மைண்ட ரிலாக்ஸா வச்சு ஃபேமிலி ஹேண்டில் பண்றது ரொம்ப நல்லது. இந்த நேரத்துல கோபமான வார்த்தைகள் நிறைய வரும். டக்குன்னு கோபத்துல பேசிடுவோம். இல்ல வார்த்தைகள்ல கொஞ்சம் சரியா பிரயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது. எனவே ஃபேமிலி ரீதியா அந்த நேரம் கொஞ்சம் டஃபா தான் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது நம்ம பார்க்கறது தொழில் உத்தியோகம். இது சார்ந்த விஷயத்தை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் ஜீவனஸ்தானம் பெருசா பாதிக்கப்படல. 6ஆம் அதிபதி நமக்கு ஜென்மஸ்தானத்துல உச்சம் ஆகுறாரு. ரொம்ப நல்ல விஷயம். உத்தியோகம்னு நம்ம எடுத்து ரிசர்ச் பண்ணோம்னா, வேலை சம்பந்தமான விஷயங்கள் இருந்த கடுமையான மன உளைச்சல் இப்ப குறையும். வேலையில நீங்க எதிர்பார்த்த சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் அற்புதமா கிடைச்சிரும். ரொம்ப நாளா வேலையே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். இந்த நேரத்துல பொறுப்புகள் நிறைய உங்களுக்கு வழங்கப்படும். இந்த பொறுப்புகளை சரிவர பராமரிக்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும். பாகிஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால பதவி உயர்வு சம்பள உயர்வு வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய கௌரவம் உயர்றது இதெல்லாம் அட்டகாசமா இருக்கு. எனவே வேலை உன்னதம், உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிருது. உத்தியோகத்துல மாற்றங்கள் உண்டு. அதே சமயத்துல
பொறுப்புகள், பெரிய பெரிய பொறுப்புகள் உங்க கைக்கு வரும். அதெல்லாம் நீங்க மேனேஜ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த நேரத்துல இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா எதுவும் மைனஸா தெரியல. அடுத்தது நம்ம பாக்குறது தொழில் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானம் பெருசா பாதிக்கப்படல. எனவே இந்த நேரத்துல தொழில் ரீதியா ஒரு நல்ல மாற்றம் உண்டு. தொழில இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா தனஸ்தானத்துல கேது வருமான தடை அப்படிங்கிறது இருக்கு. பணம் சம்பாதிக்கிறது பத்தல, பணம் வரது பத்தல, தொழில் பண்றோம் கடனா போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. எனவே இந்த நேரத்துல நியூ இன்வெஸ்ட்மெண்ட் அவாய்ட் பண்ணுங்க. புதுசா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு நல்ல growth இந்த நேரத்துல இருக்கும், நல்ல வளர்ச்சி உண்டு. பழைய தொழில் நஷ்டத்துல போயிட்டு இருந்த தொழில் இப்ப லாபத்தை நோக்கி பயணிக்கும். ஆனா இந்த நேரத்துல நியூ இன்வெஸ்ட்மெண்ட் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அதே போல இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். சோ கூட்டு தொழில் தொடங்கலாமா தாராளமா தொடங்கலாம், பாசிட்டிவா இருக்கு. 7ஆம் இடத்துல குரு பார்வை. கூட்டு தொழிலுக்கு இந்த நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆல்ரெடி நீங்க பார்ட்னர்ஷிப்ல ஏதாச்சும் பிசினஸ் பண்றீங்க, அதுல ஏதாச்சும் குழப்பம் போகுதுன்னா அதெல்லாம் ஜூன் மாதத்துக்கு பிறகு சரியாயிடும். பார்ட்னர்ஷிப்ல பண்ற பிசினஸ் இந்த நேரத்துல அட்டகாசமா growth ஆகும். தனிப்பட்ட முறையில நீங்க ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்க ஜனனகால ஜாதகத்தை நல்லா ரிசர்ச் பண்ணி நல்ல வலிமையான கிரகத்துடைய தொழிலை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்களா, இப்போ உங்களுக்கு யோக தசை நடக்குதா, குறைஞ்சபட்சம் ஒரு லாபத்தை தரக்கூடிய தசை நடக்குதா அப்படிங்கறத உங்க குடும்ப ஜோதிடர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு அதன் பிறகு நீங்க நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்கலாம். மற்றபடி இந்த நேரத்துல கோச்சார ரீதியா புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஃபேவரா இல்ல. அதே போல இந்த நேரத்துல பழைய தொழில், கூட்டு தொழில் இதெல்லாம் அட்டகாசமா growth ஆகுது. சோ அதுக்கு நான் இந்த நேரத்தை ஃபேவரா பாக்குறேன். அடுத்தது நம்ம பார்க்கறது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய குரு பயிற்சியை தான் நான் பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா தனஸ்தானத்துல கேது இருந்தாலும் குருவுடைய பார்வை பஞ்சமஸ்தானம், 7ஆம் இடம் பிளஸ் நம்ம பார்க்கறது பாகியஸ்தானம், திரிகோண ஸ்தானங்களை இந்த குரு பகவான் இயக்குறாரு. எனவே பொருளாதார ரீதியா திடீர் வளர்ச்சி, திடீர் மாற்றம், ஏதாச்சும் இந்த லாட்டரி சீட் ஏதாச்சும் வாங்கியிருக்கீங்கன்னா அதுல திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கிறது, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த நேரத்துல அதிகபட்சமா இருக்கு. அதே போல இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயோ யாருக்கோ கொடுத்த பணம்லாம் இப்ப கிளைம் ஆயிடும். வெளியில கொடுத்த கடன் இப்போ உங்க கைக்கு திரும்ப கிடைச்சிடும். பண வரவு கணிசமா இருக்கு. தேவைகள், எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகுது. ஆசைப்பட்ட விஷயத்த, நினைச்ச விஷயத்த செய்யறதுக்கான பொருளாதாரம் கையில இருக்கு. எனவே ஜூன் மாதத்துக்கு பிறகு பொருளாதார ரீதியா இருக்கிற குழப்பங்கள், குளறுபடிகள் எல்லாமே நியூட்ரல் ஆகுது. உடைய எண்ணங்கள், தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிறது. தேவையான பொருளாதாரம் கையில கிடைக்குது. கடந்த காலகட்டங்களில் இருந்த கடுமையான விரைய செலவுகள் இந்த காலகட்டங்கள்ல குறையும். தேவையில்லாத தண்ட விரைய செலவுகள்லாம் குறையும். சோ அதெல்லாம் நான் உங்களுக்கு பாசிட்டிவா பாக்குறேன். பழைய கடன் ஏதாச்சும் இருக்கு, கடன் வாங்கி கடன் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, கடன் சுமை இருக்குன்னா அந்த கடனை இப்ப கட்டி முடிக்க முடியும். கடன் சுமையெல்லாம் குறைச்சிடுவீங்க. சோ அதுக்கெல்லாம் அந்த நேரம் அட்டகாசமா இருக்கு. கடன் பிரச்சனையில இருந்து வெளில வரீங்க. ஒரு சுப மாற்றத்திற்கான செலவுகளை செய்யறதுக்கு ஆயத்தமாகறீங்க. பிள்ளைகளுக்கு செலவு உண்டு. பிள்ளைகளுக்கு சுபமாற்றம் செய்யறதுக்கான செலவுகள் எல்லாம் இப்ப செய்யறதுக்கு ஆயத்தமாகறீங்க. எனவே பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிளா இருக்கு. எண்ணங்கள், தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது. ஆனா குடும்பம் சார்ந்த வகையில செலவு அதிகமா இருக்கும், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற கேது தொடர் விரைய செலவுகளை ஃபேமிலி ரீதியா கொடுக்கும். சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பார்க்கறது காதல் வாழ்க்கை, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எதுவும் பெருசா குற்றமா இல்லை. நிறைய பேருக்கு காதல் சார்ந்த விஷயங்கள்ல மகிழ்ச்சி உண்டு. உங்க பார்ட்னரோட சப்போர்ட் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். காதல் இனிமையை தரும். காதல் தோல்வி ஏதாச்சும் கடந்த காலகட்டங்களில் நீங்க சந்திச்சிருந்தீங்கன்னா அதுல இருந்து மீண்டு வந்துருவீங்க. நிறைய பேருக்கு காதல் சிந்தனை வந்துடும், காதல் உணர்வு வந்துடும். புதிய காதல் மலரக்கூடிய ஒரு காலகட்டமான அந்த காலகட்டத்தை பாக்குறேன். குரு பார்வை பஞ்சமஸ்தானத்தை கனெக்ட் பண்ணுது, 7ஆம் இடத்தை கனெக்ட் பண்ணுது. காதல் உறவு திருமண உறவா நிறைய பேருக்கு கன்வெர்ட் ஆகும். விரும்பினவங்களே கரம் பிடிப்பீங்க. அதுக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்கு. ஆனா ஃபேமிலியில நிறைய குழப்பம் இருக்கும். குடும்பத்துல எதுக்கும் அவ்வளவு எளிமையா ஒத்துக்க மாட்டாங்க. ஃபேமிலியில ஒரு சில போராட்டங்களுக்கு பிறகு காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகும். சோ அதுக்கு நேரம் நல்லா இருக்கு. ஜூன் மாதத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆக வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கறது திருமண முயற்சி. திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நட்சத்திரத்துக்கு நிறைய பேருக்கு திருமணம் நடந்துரும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. இந்த குரு பயிற்சியில நிறைய பேருக்கு பார்த்தோன்னா 2 மாசத்துக்கு முன்னாடியே அதுக்கான எஃபெக்ட் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். திருமணம் நிச்சயமாகும், திருமணம் நடக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல சுப செய்தி உறுதியாக உண்டு. ஏன்னா குரு 12 வருடம் கழித்து கடகத்துல உச்சமாகிறாரு. 7ஆம் இடத்தை ஸ்ட்ரெயிட்டா கனெக்ட் பண்றாரு. நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. திருமண முயற்சிகளை தாராளமா பண்ணுங்க. திருமண முயற்சிகளை சுப செய்தி உறுதியா கிடைத்தே தீரும். ரொம்ப நாளா நான் திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார், நல்ல செய்தி கிடைக்கலன்னு கவலைப்பட்டவங்களுக்கு எல்லாம் இப்ப வரன் நல்லபடியா அமைஞ்சிரும். தாராளமா முயற்சி பண்ணலாம். நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கறது திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல வாழ்க்கை துணையால ஏற்பட்ட அத்தனை மன உளைச்சலும் இப்ப சரியாயிடும். வாழ்க்கை துணையுடைய ஆதரவு உண்டு. வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி கிடைக்கும்.
இருக்கும். வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் ஏதாச்சும் வருத்தங்கள், கவலைகள், குழப்பங்கள் இருந்தா எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். இப்ப பிரிஞ்சவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. வாழ்க்கை துணையுடைய சண்டை போட்டு பிரிஞ்சவங்க எல்லாம் இப்போ ஒண்ணு சேர்ந்துருவாங்க. நீங்க வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர்னு சொல்லிட்டு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்க்கை துணை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா இப்ப வாழ்க்கை துணையோட நல்லா ஒற்றுமையா வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கும். சொந்த ஊருக்கு திரும்பி வந்து வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியா நாட்களை கழிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் ஏதுவா இருக்கு. நிறைய பேர் ஜூன் மாதத்துக்கு பிறகு வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சொந்த ஊருக்கு திரும்பி வருவாங்க. வாழ்க்கை துணையோட நேரத்தை கழிக்கிறதுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்துவாங்க. சோ அதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் நல்லா அட்டகாசமா இருக்கு. அதே போல இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மன வாழ்க்கை சார்ந்த வகையில எதுவும் பெருசா தொய்வு நிலையா இல்ல. உங்க வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் உண்டு. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை வழி நடத்துவாங்க. வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல ஏதாச்சும் பாதிப்பு இருந்துச்சுன்னா அதுவும் இப்ப சரியாயிடும். சோ அதுக்கெல்லாம் இந்த நேரம் வந்து நான் வந்து சூப்பர் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது நம்ம பார்க்கறது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் இடத்துல குரு பார்வை. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்துல உறுதியாக குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி கிடைச்சிடும். நிறைய பேருக்கு குழந்தை பிறத்தல் காரணமா குடும்பத்துல மகிழ்ச்சி அட்டகாசமா கிடைக்கும். எனவே புத்திர பாக்கியம் சார்ந்த வகையில இருந்த வருத்தம், கவலை அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இந்த காலகட்டங்கள்ல உறுதியா உண்டு. ரொம்ப நாளா ட்ரை பண்ற ஒரு நல்ல செய்தி கிடைக்கல சார் அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்துல புத்திர பாக்கியத்துல சுப செய்தி உறுதியா கிடைச்சிடும். திருமணம், அடுத்தது அழகா புத்திர பாக்கியம், அட்டகாசமா இருக்கு நேரம். எனவே இந்த நேரத்துல குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு சுப செய்தி உறுதியா உண்டு. தாராளமா முயற்சி பண்ணலாம். அடுத்தது நம்ம பாக்குறது பிள்ளைகள் சார்ந்த விஷயம். பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால ஏற்பட்ட கடுமையான மன உளைச்சல்லாம் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த நேரத்துல பிள்ளைகளுக்கு சுப மாற்றங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் குடும்பத்தில் எடுப்பீங்க. பிள்ளைகளுடைய திருமணமா இருக்கலாம், அல்லது அவர்களுடைய வயதுக்கு தகுந்தாற் போல பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய இந்த சுப விசேஷங்களை இந்த நேரத்துல எடுத்து செய்யறதுக்கு முயற்சி செய்வீங்க. சோ அதுக்கு நேரம் நல்லா இருக்கு. எனவே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல சுப மாற்றம் உண்டு. பிள்ளைகளால மகிழ்ச்சி உண்டு. பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் ஏதாச்சும் பாதிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப சரியாகும். இந்த நேரத்துல பிள்ளைகளுடைய ஆதரவும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிடைக்கும். சோ அதையும் நான் வந்து உங்களுக்கு ஃபேவரா தான் பாக்குறேன். எனவே குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் சுப மாற்றம் உறுதியா உண்டு. எதுவும் நெகட்டிவா இல்ல. அடுத்தது நம்ம பார்க்கறது மாணவ மாணவிகள், ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா 4ஆம் இடம் பெருசா பாதிக்கப்படல. ஸோ இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நேரம் நல்லா தான் இருக்கு. எதுவும் பெருசா தொய்வு நிலையா தெரியல. ஏன்னா ஜென்ம குரு மாறி குழப்பத்தை கொடுக்கும். மென்டலி கொஞ்சம் ப்ரெஷரை கொடுக்கும். அது படிப்புமா இது படிப்புமான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும். அதை மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிக்கணும். நீங்க எந்த துறை சார்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த துறை சார்ந்த மனிதர்கள்ட்ட ஒரு சின்ன அட்வைஸ் வாங்கி நீங்க பயணம் செய்யறது ரொம்ப நல்லது. மற்றபடி எதுவும் பெருசா நான் நெகட்டிவாலாம் பாக்குறேன். கடகத்துக்கு ரொம்ப நாளா இருந்த கல்வி சார்ந்த வகையில இருந்த கடுமையான தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகுது. கல்வியில முன்னேற்றம் உண்டு. வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா செய்யலாம். நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல வந்து பஞ்சம ஸ்தானத்திலையும் பாகிய ஸ்தானத்திலையும் குரு பார்வை இருக்கிறதுனால நிறைய பேர் படிச்சு முடிச்சு டிகிரி வாங்கிடுவாங்க. ஏதாச்சும் அரியர்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ டிகிரியை கையில வாங்கிடுவீங்க. பட்டம், பெயர், புகழ் இதெல்லாம் இப்போ உங்களை தேடி வரும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல உயர்தரமான கல்வி நிறுவனங்கள்ல படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். எனவே கல்வி சார்ந்த விஷயமும் இந்த நேரத்துல அட்டகாசமா இருக்கு. எதுவும் நான் நெகட்டிவா பார்க்கல. சிந்தனை குழப்பத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க. ஓவரா திங்க் பண்றதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஸோ இது மட்டும் நீங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டா போதும். மற்றபடி இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கறது தேக ஆரோக்கியம். நான் வந்து கடகத்தோட நட்சத்திரங்களுக்கு முக்கியமான வார்னிங் பாயிண்ட் ஹெல்த்ல மட்டும் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னாக்கா அஷ்டம ராகு போயிட்டு இருக்கு, 2ல கேது. தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா ஹெல்த் சரியாவே இல்லை. ஆல்ரெடியே நிறைய பாதிப்பு இருக்கு. ஸோ இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தேக ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வோடு இருங்க. முக்கியமா நம்ம பார்க்கறது கண் பல் உபாதை வராம பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு பல் சம்பந்தமான பிரச்சனை வரும், கண் சம்பந்தமான பிரச்சனை வரும். முகத்துல ஏதாச்சும் அன்வான்டா ஏதாச்சும் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்கின்ல, அதாவது உங்களோட முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தோற்ற பொலிவுகள் கொஞ்சம் குறையிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அடுத்தது வந்து குரு உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு வகையில் நல்லது. ஆனால் அஷ்டமத்தில் இருக்கிற ராகு உணவு சம்பந்தமான விஷயத்தில் பிரச்சனையை கொடுத்துரும். நீங்கள் சாப்பிட்ற உணவே விஷமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை அதிகமாக சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. எளிமையாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க. நிறைய பேருக்கு ஃபுட் பாய்சனிங் அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் வரும். சாப்பிட்ற சாப்பாடு ஒத்துக்காது, வெளியிடங்களில் சாப்பிட்றது ஒத்துக்காது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக உங்கள் ஹெல்த் உங்களை போட்டு படுத்தும். உணவு முறைகள்ல கவனமா இருக்கணும். அதற்கு அடுத்தபடியாக கழிவு நீக்க உறுப்புகள்ல கவனமா இருக்கணும். ஒரு சிலருக்கு ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனை, அதாவது தோல் சம்பந்தமான வியாதிகள் ஏதாச்சும்
ஏதாச்சும் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு, அதுல கவனமா இருந்துக்கணும். அடுத்தது நம்ம பாக்குறது பெண்கள் இந்த கருப்பை சம்பந்தமான பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்தவங்களுக்குலாம் இப்போ ஒரு ரிலீஃப்மெண்ட் கிடைச்சிடும். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சுபத்துவமா பாக்குறேன். வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது சரியாயிடும். இந்த குரு பயிற்சி அது உங்களுக்கு ஃபேவர் பண்ணி கொடுக்குது. அடுத்தது நம்ம பாக்குறது இந்த நேரத்துல உங்க வீட்டை சுத்தி கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. விஷ ஜந்துக்களால ஏதாச்சும் தொந்தரவுகள் அடிக்கடி வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்க வீட்டை சுத்தி கொஞ்சம் தூய்மையை பராமரிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடிக்கடி வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. எனவே ஹெல்த்னு நம்ம பார்க்கும்போது கண் பல் உபாதை, உங்களுடைய முகம், அதே போல வந்து பார்த்தோன்னா கழிவு நீக்க உறுப்புகள், உணவு சம்பந்தப்பட்ட விஷயம், விஷ ஜந்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். நேரத்தில் நிறைய பேருக்கு இந்த பூச்சி கடிக்கிறது, விஷ ஜந்துக்களால தொந்தரவு வருது போல ஏதாச்சும் தொந்தரவுகள் வந்து நீங்களாம், கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது இந்த நேரத்தில் மென்டல் பீஸுக்கும் கொஞ்சம் அதிகமா முக்கியத்துவம் கொடுங்க. ஓவரா யோசிப்போம், முடிவெடுக்கிறதுல ரொம்ப சிரமப்படுவோம். ஓவர் திங்கிங் இங்க இப்போ ஹெவியா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் உங்களோட யோசனைகள்ல கவனமா இருங்க. ஓவராலாம் யோசிச்சுட்டுலாம் இருக்க வேண்டாம், ரிலாக்ஸா இருங்க. மைண்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் நம்மளோட நட்சத்திரக்காரர்கள் உறுதியா தியான பயிற்சிகளை மேற்கொள்ளணும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாச்சும் தியான பயிற்சி மையங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் போய் ஜாயின் பண்ணிடுங்க. யோசிக்கவே வேண்டாம். இந்த நேரத்தில் நல்லா மூச்சு பயிற்சி பண்ணணும், நல்லா தியான பயிற்சி பண்ணணும். ரொம்ப முக்கியமா உங்களுக்கு தேவை. ஏன்னா ஜென்ம குரு மைண்டை போட்டு ஒரு வழி பண்ணிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்லா தியான பயிற்சி பண்ணாக்கா உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். கோபம்லாம் குறையும். ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணாதான் மற்றவங்க உங்க பேச்சு கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தியான பயிற்சி, அதே போல சின்ன சின்ன நடைப்பயிற்சி, சின்ன சின்ன உடற்பயிற்சி, இதெல்லாம் உறுதியா பண்ணியே ஆகணும். வேற ஆப்ஷனே கிடையாது. நடைப்பயிற்சியும் தியான பயிற்சியும் உறுதியா உங்களோட ஷெட்யூல்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ரொம்ப இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ ஹெல்த்தில் ரொம்ப கவனம் தேவை. உங்கள் மென்டல் பீஸ்லையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்கறது வேற ஏதாச்சும் இந்த குரு பயிற்சியில ஸ்பெசிஃபிக்கா சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, ஜென்ம குரு அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஓவரா யோசிக்க வைக்கும், முடி உதிர்வு பிரச்சனையை கொடுக்கும், தலையில அடிபடாம பார்த்துக்கோங்க. ஸோ இது நான் மெயினா சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம். அடுத்தது குருவுடைய பார்வை பஞ்சமஸ்தானத்துல. பூர்வீக சொத்துக்கள் ஏதாச்சும் வர வேண்டியது இருக்கு, பூர்வீகத்தில் ஏதாச்சும் வில்லங்கம் பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா அதெல்லாம் இப்ப சரியாயிடும். பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். பூர்வீக சொந்த பந்தங்களை இப்ப சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் இருக்கிறவங்க இப்ப ஊருக்கு திரும்பி வருவாங்க, பூர்வீகத்துக்கு திரும்பி வருவாங்க. சோ அதுக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்கு. அதே போல வந்து குருவுடைய பார்வை பஞ்சமத்துல இருக்கிறதுனால மன மகிழ்ச்சியை தேடி இப்போ ஒரு பயணம் இருக்கும். என்னோட நிம்மதி எங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிம்மதியை தேடி ஒரு பயணம் இருக்கும். ஆன்மீக யாத்திரை, ஆன்மீக பயணங்கள் இந்த நேரத்துல நிறைய செய்வீங்க. சோ அதுக்கெல்லாம் நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது நம்ம பாக்குறது குருவுடைய பார்வை 7ஆம் இடத்துல. புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும், நண்பர்களுடைய உதவி கிடைக்கும், பழைய நண்பர்களை சந்திக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் கிடைக்கும், நண்பர்களால ஒரு ஆதாயம், உதவி, இதெல்லாம் அட்டகாசமா உண்டு. அடுத்தது பாக்குறது குரு பார்வை பாகியத்துல. தந்தையோடு இருந்த மன வருத்தங்கள், தந்தை சார்ந்த விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள், மேலும் தந்தையுடைய தேக ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள், குறைகள் எல்லாம் சரியாயிடும். மேலும் தந்தை வழி உறவுகள்லாம் இப்ப அணுகி வருவாங்க. தந்தை வழி உறவுகளுடைய ஆதரவு இப்ப கிடைக்கும். தந்தை வழி சொத்து ஏதாச்சும் வர வேண்டியது இருக்குன்னா அது இப்ப கிடைக்கும். தந்தை சார்ந்த விஷயங்கள் இருந்த வருத்தம், கவலை, குழப்பம் எல்லாமே நிவர்த்தி ஆகும். தந்தையுடைய தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். நிறைய பேர் இப்ப வந்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு ஜூன் மாதத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு இருக்கு. நிறைய பேர் தங்கம் வாங்குவாங்க. அடகுல இருக்கிற தங்கத்தை இப்ப மீட் எடுப்பாங்க. கோல்டு லோன்லாம் இருக்குன்னா அதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு உங்களுடைய தங்கங்களை இப்ப மீட் எடுப்பீங்க. ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் நல்லா இருக்கு. அதே போல ஆன்மீக யாத்திரை செய்யறதுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. பாகியஸ்தானத்தை குரு பார்க்கும் போதெல்லாம் ஆன்மீக சிந்தனை வந்துடும். நிறைய பேர் வந்து ரொம்ப பக்தி மார்க்கமா ஆன்மீக யாத்திரைகள்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. கோவில் குளங்கள் போயிட்டு வரதுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். அடுத்தது இந்த குரு பயிற்சியில ஏதாச்சும் பரிகாரங்கள் செய்யலாமா? இந்த குரு பயிற்சியில பாதிப்புகள் நமக்கு எதுவும் பெருசா இல்லாம நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஆன்மீக வழிபாடு ஏதாச்சும் இருக்கா? பிராக்டிக்கலா என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கறத இப்ப நம்ம டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். முதலாவதா நான் உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த வகையில கொடுக்குற முதல் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குலதெய்வ வழிபாட்டை முதல்ல நீங்க மேற்கொள்றது ரொம்ப நல்லது. பஞ்சமஸ்தானத்தை குரு பாக்குறாரு. இந்த நேரத்துல உங்க குலதெய்வத்தை வணங்கி எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குனீங்கன்னா அதுல நிச்சயமாக உறுதியாக வெற்றி உண்டு. எனவே குலதெய்வ வழிபாட்டை இந்த நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு மேற்கொள்றது ரொம்ப நல்லது. நிறைய பேர் குலதெய்வத்தை போய் நேர்ல பார்ப்பாங்க. வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம்னு வெளியிடங்கள்ல இருக்கிறவங்க இப்ப பூர்வீகத்துக்கு போய் குலதெய்வத்தை வணங்கி வருவாங்க. சோ அதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்குது. சோ அதை கரெக்டா யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. முதல்ல உங்க குலதெய்வத்தை வணங்குறது ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லது. இந்த நேரத்துல நினைக்கிறத செய்யறதுக்கான சக்தியை உங்க குலதெய்வம் உங்களுக்கு கொடுத்துரும். அதற்கு அடுத்தபடியா இந்த குரு பயிற்சியில ஜூன் மாதத்துக்கு பிறகு திட்டைக்குடி வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. திட்டைக்குடி அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய வசிஷ்டேஸ்வரர் அப்படின்னு ஒரு திருத்தலம் இருக்கு, சிவன் தலம். சோ அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு மூலவரை வணங்கி அந்த ஆலயத்துல
ஒரு மணி நேரம் அமர்ந்து உங்களோட பிரார்த்தனைகளை முன் வச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஸோ முடிஞ்சவங்க அங்கே போயிட்டு வாங்க. திட்டைக்குடி வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்துக்கு முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க. ரொம்ப லாங்ல இருக்கீங்க, அந்த ஊர் ரொம்ப உங்களுக்கு தூரமா இருக்கு அப்படின்னாக்கா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவனாலயம் போய்க்கோங்க. வியாழக்கிழமையில போங்க, மூலவரை வணங்கி அந்த சிவனாலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்கி வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. முடிந்தவர்கள் திட்டைக்குடி வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்துக்கு போங்க. உங்களால போக முடியல, ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க சிவனாலயம் வியாழக்கிழமையில போய் மூலவரை வணங்கி தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருது ரொம்ப நல்லது. நினைச்ச மாதிரி செய்யறதுக்கான சக்தியை அந்த வழிபாடு உங்களுக்கு உறுதியாக கொடுக்கும், தடைகளை விலக்கும். அதே போல இந்த நேரத்துல வியாழக்கிழமையில கொண்டக்கடலையை நீங்க சுண்டல் மாதிரி பண்ணி அதை அந்த பசியோட இருக்கிற மக்களுக்கு, ரோட்டோரத்துல இருக்கிற மக்களுக்கு ஒரு தானமாக கொடுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதை நீங்கள் வியாழக்கிழமையில பண்ணுறது ரொம்ப நல்லது. அதற்கு அடுத்தபடியாக அன்னதானம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ நீங்கள் வெளியிடங்களில் போய் பண்ணுறதை விட கோவிலில் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா பாகியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கோவிலில் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதையும் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க பரிகாரம் ரொம்ப எளிமையானது. உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்க. அதற்கு அடுத்தபடியாக திட்டக்குடியில் இருக்கக்கூடிய வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு வர முடிஞ்சா போயிட்டு வாங்க. அப்படி போக முடியாதவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவனாலயம் போயிட்டு மூலவரை வணங்கி தட்சிணாமூர்த்தியை வணங்கி வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. முடிந்தா ஒரு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. அதே போல வியாழக்கிழமையில கொண்டக்கடலை சுண்டல் மாதிரி பண்ணி அதை தானமா கொடுக்கறது ரொம்ப நல்லது. அன்னதானம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுவும் கோவில்ல பண்றது ரொம்ப நல்லது. கோவில்ல அன்னதானம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அதை நீங்க தலைமையேற்று உங்க கையால பரிமாறுற மாதிரி நீங்க பாக்குறது ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லது. அடுத்தது இந்த நேரத்துல தியான பயிற்சியை அதிகமா மேற்கொள்ளுங்க. வீட்டுக்கு பக்கத்துல ஏதாச்சும் தியான பயிற்சி மையம் இருந்தா யோசிக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. தியான பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இதெல்லாம் உங்களோட லைஃப் ஸ்டைல ஆட் பண்ணிக்கோங்க. உணவு முறைகள்ல கவனமா இருக்கணும். எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை அதிகமா எடுத்துக்கோங்க. பல வகைகள் அதிகமா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல இந்த நேரத்துல கிழங்கு வகைகளை கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ஹெல்த் ரெமெடியா நான் பாக்குறேன். ஓவராலா அந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குரு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட வேண்டாம். நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டு. மென்டலி கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். அதை குறைக்கிறதுக்கான பரிகாரங்களையும் மன அமைதியை பெருக்கிக் கொள்றதுக்கான பரிகாரங்களையும் ஆன்மீக ரீதியாகவும் கொடுத்துட்டேன், சயின்ஸ் ரீதியாகவும் நான் கொடுத்துட்டேன். எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம கொடுத்துருக்கிறத கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா நிறைய நல்ல மாற்றங்கள் உறுதியா அந்த குரு பயிற்சியில உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள்.